Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and functions உள்ள exercise 1.2 உள்ள example sums பார்ப்போம். போன கிளாஸ்ல ரிலேஷன்னா என்ன, டொமைன்னா என்ன, கோடமைன்னா என்ன எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? இப்போ இதுல எக்ஸாம்பிள் 1.4 கொடுத்திருக்காங்க. ஏங்கிற ஒரு செட் கொடுத்திருக்காங்க, பிங்கிற ஒரு செட் கொடுத்திருக்காங்க. which of the following sets are relation from a to b ன்னு கொடுத்திருக்காங்க. எந்த செட்லாம் வந்து ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ இது ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னென்னா, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இப்போ இதை நான் வந்து ஒரு ஆரோ டயக்ராம் வச்சு சொல்கிறேன். இப்போ இது வந்து ஏங்கிற செட் எடுத்துக்கோங்க, இதை வந்து பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ஏ, இது பி. இது வந்து இதில் வந்து 3 4 7 8. இதில் வந்து 1 7 8 10. ஓகேவா? இப்போ இதில் வந்து எதெல்லாம் ரிலேட் ஆகிருக்குன்னா, இப்போ 3,1 4,7 7,10 இதெல்லாம் வந்து இது இந்த கனெக்ட் ஆகிருக்கு தெரியுமா, இதெல்லாம் தான் வந்து ரேஞ்சில் சொல்லணும். இப்போ இந்த கனெக்ட் ஆகிருக்க நம்பர் மட்டும்தான் ரேஞ்சில் நம்ம எடுத்து எழுதுவோம். இப்போ இதில் ரிலேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்கும் பிக்கும் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாதான் அதில் உள்ளதையும் இந்த ஆர்டர்டு பேரில் இங்கே கொடுத்துருக்கிறதும் ஒன்றா இருந்துச்சுன்னா ரிலேஷன்னு சொல்லணும். R1 வந்து ரிலேஷன், R2 வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நாட் எ ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ ஏக்கும் பிக்கும் கிராஸ் பண்ணுறோம். இப்போ ஏவும் பியும் கிராஸ் பண்ணும்போது 3,1 3,1 3,7 3,10 4,1 4,7 4,10 7,1 7,7 7,10 8,1 8,7 8,10. இப்போ இங்கே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, R1 is equal to 3,7 4,7 7,10 8,1. இந்த நாலுமே ஏ கிராஸ் பியில் இருந்துச்சுன்னா அது ரிலேஷன், அப்படி இல்லைன்னா நாட் ஏ ரிலேஷன். ஓகேவா? இப்போ இங்கே 3,7 3,7 இருக்கா, 4,7 4,7 இருக்குது, 7,10 7,10 இருக்குது, 8,1 8,1 இருக்குது. அப்போ இது என்னது? ரிலேஷன். இது நம்ம எப்படி எழுதணும்னா, R1 subset of A cross B. R1 is a relation from A cross B ன்னு எழுதணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். புரிஞ்சுச்சா? செகண்ட் சப்டிவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. R2 3,1 4,12 கொடுத்துருக்காங்க. 3,1 இருக்கா? இருக்குது. 4,12 இருக்கா? கிடையாது. அப்போ 4,12 இல்லைன்னா 1 இல்லைனாலும் அது ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ என்னன்னா 4,12 வந்து R2 பிலாங்ஸ் ஆயிருக்கு, R2 இருக்குது. ஆனால் பட் 4,12 வந்து ஏ கிராஸ் பியில் இல்லை. ஓகேவா? R2 இருக்குது, ஆனால் ஏ கிராஸ் பியில் இல்லை. அதனால R2 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஒன்றுத்தில் இல்லைனாலும் அது என்னது? ரிலேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ இது புரிஞ்சிச்சா? அடுத்தது தேர்டு. R3 is equal to 3,7 3,7 இருக்கா? இங்கே இருக்குது. 4,10 4,10 இந்த இருக்குது. 7,7 7,7 இங்கே இருக்குது. 7,8 கொடுத்துருக்காங்க. 7,8லாம் கிடையாது. 8,7 தான் இருக்குது, 7,8 கிடையாது. நம்ம இது ஒன்று இல்லையே, அடுத்தது நம்ம செக் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்து 8,11 இருக்கா? 8,11 கிடையாது. 8,7 8,7 இருக்குது. 8,10 8,10 இருக்குது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? நம்மளுக்கு 7,8 இல்லை. அப்போ அதே மாதிரி 7,8 வந்து R3 பிலாங்ஸ் ஆகிருக்கு, ஆனால் இதில் பிலாங்ஸ் ஆகலை. 7,8 does not belongs to A cross B. அப்போ இது என்னது? கிடையாது. R3 is not a relation from A cross B. ஓகேவா? புரியுதா? ரிலேஷன் என்னன்னு புரியுதா?
ஏ கிராஸ் பி ஏவும் பியும் 2 செட்டு கொடுத்துட்டாங்க. அந்த 2 செட்டுக்கும் நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி அவங்க ஆர்டர்ட் பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இது இருக்கா, பிலாங்ஸாக இருக்கா இல்லையான்னு நம்ம சொன்னோன்னா அது என்னது ரிலேஷன் நம்ம சொல்லணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இதில் நம்ம இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? The arrow diagram shows a relationship between the set P and Q and write the relation in set builder form, roster form, domain range எழுதணும். நம்ம 9th படிச்சிருப்போம் செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன, ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு. ஓகேவா, இப்போ இங்கே 2 கொடுத்துருக்காங்க, 2 செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு செட்டும் கியூங்கிற ஒரு செட்டும். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், பிங்கிற செட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், கியூங்கிற செட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரிலேஷனில் படிச்சிருக்கோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, ஒய் பிலாங்ஸ் டு பின்னு படிச்சிருக்கோம். அப்போ பிங்கிற செட்டை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், கியூங்கிற செட்டை ஒய்ன்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இங்கே செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எழுதுகிற மாதிரி. ஓகேவா, ஒரு ஃபார்மில் நம்ம எழுதுவோமா? அப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர், செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, இப்போ இங்கே நம்ம வந்து என்னென்னா எக்ஸு ஒய், அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் கமா ஒய் சச் தட். இப்போ நம்ம இங்கே ஒரு ஈக்குவேஷன் தானே ஃபார்ம் பண்ணோம். இப்போ இது வந்து ஒய், இது வந்து எக்ஸு. ஓகேவா, இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸால் 2 மைனஸ் பண்ணால், எக்ஸால் 2 மைனஸ் பண்ணால் ஒய்யோட வேல்யூ வந்துடும். ஆமாவா, இப்போ 5ஆல் 2 மைனஸ் பண்ணால் 3, 6ஆல் 2 மைனஸ் பண்ணால் 4, 7ஆல் 2 மைனஸ் பண்ணால் 5. ஆமாம், வந்துருச்சா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. அப்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. புரிஞ்சிச்சா? செட் பில்டர் ஃபார்ம் இப்படி தான் எழுதுவோம். அடுத்தது வந்து ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர். எதெல்லாம் ஆர்டர்டு பேரில் இருக்குது, எதெல்லாம் ரிலேஷன் ஆகிருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். இப்போது 5, 3, 6, 4, 7, 5. இது புரிஞ்சிச்சா? அடுத்தது டொமைன் கேட்டிருக்காங்க. டொமைன்னா சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டில் உள்ள செட் வந்து டொமைன், ரெண்டாவது உள்ள செட் வந்து கோடொமைன். இப்போ ஃபஸ்ட்டில் உள்ள செட்டில் என்னது 5, 6, 7. ஓகேவா, அப்போ அதெல்லாம் என்னது டொமைன். இப்போ 5, 6, 7 வந்து டொமைன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்சு அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரெண்டாவது உள்ள செட்டில் இது வந்து கோடமைன். இதில் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த நம்பரை மட்டும் ரேஞ்சுக்கு எடுத்து எழுதணும். இப்போ இங்கே 3, 4, 5 தான் இருக்கே, அது 3மே கனெக்டாக இருக்கனால 3, 4, 5 அப்படி எடுத்து எழுதலாம். இப்போது 3, 4, 5. புரிஞ்சிச்சா? இதான் செகண்ட் எக்ஸாம்பிள். ஒரு ஆரோ டயக்ராமை கொடுத்து அதுலேருந்து செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், டொமைனு, ரேஞ்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். தேங்க்யூ.